தேவ பிள்ளைகளுக்கு நஷ்டங்கள், இழப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுத்து விடாதிருங்கள். ஏன் இப்படி நடந்தது? நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். சாத்தானே, என்ன தீங்கு நீ கொண்டு வந்தாலும் ஒரு நாள் நான் என் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போவான். என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்நாளிலும் உங்களுக்கான இன்றைய தேவ வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கொள்ளை நோயினால் உண்டான இழப்பு, பொருளாதார பாதிப்பினால் உண்டான இழப்பு, இயற்கை பேரழிவுகளால் உண்டாகும் இழப்பு, சமுதாயத்தினால் உண்டாகும் இழப்பு போன்ற இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்கள் எல்லாவித இழப்பிற்கும் காரணமாகிய சத்ருவாகிய சாத்தானை தன் காலின் கீழே மிதித்து வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுதும் நமது அன்பு சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வேத வசனத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிராளி உண்டு. அந்த எதிராளி தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், வேதனைகளுக்கும், போராட்டங்களுக்கும், நெருக்கங்களுக்கும் காரணமாயிருக்கிறான். இந்த எதிராளியை நாம் நோக்கி விடாதபடி பிசாசானவன், அந்த எதிராளி ஆகிய சாத்தான் நம்முடைய எண்ணத்தை வேறு பக்கமாய் திருப்பி விடுகிறான். சிலர் மனிதர்களை எதிரிகளாக நினைக்கிறார்கள். இவர்கள் தான் எனக்கு தீங்கு செய்கிறார்கள், இவர்கள் தான் என் மீது பொறாமை கொண்டு ஏவுதல் பண்ணிவிட்டார்கள், அல்லது இவர்கள் தான் எனக்கு விரோதமாக ஏதோ செய்து விட்டார்கள் என்று மனிதர்களை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களே. மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் நமக்கு எதிராளிகள் அல்ல. அவர்கள் நமக்கு சத்துருக்களும் அல்ல. அவர்களோடு நமக்கு போராட்டம் இல்லை என்பதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் போது தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் நம்முடைய எதிராளி மறைந்திருக்கிறவன், ஆவிக்குரிய உலகத்தை சார்ந்தவன், கண்களால் பார்க்க முடியாதவன். ஆகவே தான் தேவ பிள்ளைகள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இந்த எதிராளியாகிய சாத்தானை குறித்து அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இவைகளை மேற்கொண்டவர்களாய், ஜெயித்தவர்களாய் மகிழ்ந்திருக்க முடியும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்பதாக வசனம் சொல்லுகிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் எவ்வளவு தந்திரமாய் கிரியை செய்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை காட்டி கொடுத்து விடுவார். அல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை வெளிப்படுத்தி விடுவார். ஆகவேதான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டால் பிசாசனுடைய தந்திரங்களில் சிக்கிக் கொள்ளாதபடி, அகப்பட்டு கொள்ளாதபடி நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் அவனை சுலபமாய் மேற்கொள்ள முடியும். பிசாசனுடைய இன்னொரு கிரியை என்ன தெரியுமா?
சிலர் ரொம்ப சோர்ந்து போய் சொல்லுவாங்க, ஐயா நான் என்ன பாவம் செய்துட்டேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஜெபம் பண்ணி ஆண்டவரத்தில் கேட்டு சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. நான் ஏதாவது பாவம் செய்திருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு சொல்லுங்க ஐயா, ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன்னு, என்ன பாவம் செய்த நீங்களாவது ஜெபம் பண்ணி அதை கேட்டு சொல்லுங்க என்பதாய் சொல்லுவார்கள். யோபுடைய சரித்திரத்தை பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்தது வேதம் சொல்லுது. ஆண்டவரே சொல்றார், முகாந்தரம் இல்லாமல் சாத்தானே நீ முகாந்தரம் இல்லாமல் யோபுவை சிறுமைப்படுத்த நீ தூண்டின பொழுதிலும் அவன் தன் உத்தமத்திலே நிலையாய் நிற்கிறான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். முகாந்தரம் இல்லாம, ஒரு காரணமும் இல்லை, அங்க பாவமும் இல்லை, அவிசுவாசம் இல்லாது ஏதோ ஒரு காரியமும் இல்லை, ஒரு காரணமும் இல்லாம சாத்தான் போராடுகிறான். எதனால? தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு நம்மை சோதிக்கிறான். தேவனிடத்தில் உத்தரவு வாங்கி கொண்டு சோதித்து பலருக்கு வேதனை அவன் கொண்டு வருகிறான். யோபுடைய சரித்திரத்தில் ரொம்ப அருமையான சில சத்தியங்கள் இருக்கிறார். யோபு 1 அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தில் தேவ தூதர்களாக நிற்கிறாங்க. சாத்தானு நின்றான். பார்த்தீங்களா? சாத்தானு நின்றான். பிசாசுகள் அசுத்தாவிகள்லாம் பல்லத்து போக முடியாது. ஆனால் சாத்தான் தேவ தூதனாயிருந்து தள்ளப்பட்டவன். அவனுக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார். போற அவன் இருந்த பழைய இடம், அந்த இடத்துக்கு தேவனுக்கு முன்னால போய் நிற்கிறான். மற்றவங்களை எல்லாருக்கும் தெரியும், இவன் தான் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனவன். திரும்ப வந்திருக்கிறான் பரலோகத்துக்குள்ள. ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். நிற்கிறான். என்னால் தேவனுக்கு சத்துருவாய் செயல்படுகிறான். ஆண்டவர் அவனுடைய கிரியைகளை பார்த்து சவால் விடுகிற தேவன். ஆண்டவர் பார்க்கிறார், என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? எங்கிருந்து வருகிறேன்னு கேட்டார். உலகெல்லாம் சுற்றி வருகிறேன், எல்லா இடமும் சுற்றி பார்க்கிறான். யார் யார் ஆண்டவரை தொழுது கொள்றா, யார் யார் கர்த்தரை துதிக்கிறா, யார் யார் இயேசு நல்லவர்னு சொல்றாங்க, எல்லாரையும் பார்த்து கொண்டே வருகிறான். யோபுவை பார்த்தேன், உம்முடைய நாமம் அவன் மூலமாய் மகிமைப்படுது பார்த்தேன். ஏதாவது பண்ணிடலான்னு பார்க்குற, ஒன்றும் பண்ண முடியல. கர்த்தர் யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருந்தால் சாத்தானால் உள்ளே நுழைய முடியவில்லை. அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவுடைய பிள்ளைகளாக மாறிட்டா உங்களை சுற்றிலும் ஆண்டவர் வேலி வைத்து அடைக்கிறார். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்து, உங்கள் வீட்டில் இருக்கிற ஓட்ட சைக்கிளை கூட சாத்தான் தொட முடியாது. அந்த அளவிற்கு தேவன் நம்மீது அக்கறை உள்ள ஒரு தேவன், நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். நம்மை சுற்றில் அவர் வேலி வைத்து பாதுகாக்கிறார். தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுகிறார். சாத்தானால் சுலபமாய் நுழைந்து விட முடியாது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகமற்ற இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசு சாதாரணமாய் நுழைந்து கிரியை செய்துவிட முடியாது. கர்த்தர் வேலி வைத்து பாதுகாக்கிறார். ஆனால் சாத்தான் போய் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், கொஞ்சம் விட்டு பாரும், நான் ஒரு அசைக்கிறேன், தன்னால் மறுதளித்து விடுவான். பிசாசு சவால் விடுகிறான். ஆண்டவர் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் நிறைய தெய்வ பிள்ளைகள் அந்த போராட்டத்திற்கு நடுவில் கடந்து செல்ல கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம மேல உள்ள நம்பிக்கையில் நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம் என்பதற்காக, சாத்தானை சோதிப்பதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார். யோபு மேல வச்சிருந்த நம்பிக்கிறத ஆண்டவர் சொன்னார், நீ தொட்டுப்பார், அவன் என்னை மறுதளிக்க மாட்டான். எவ்வளவு பெரிய பாடு! ஒரே நாளில் 10 பிள்ளைகள் செத்து போறாங்க. தொடர்ச்சியாக மரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, சொத்துகள் போய்கொண்டே இருக்கிறது, மிருக ஜீவன்கள் அழிந்து கொண்டே இருக்கிறது, வேலைக்காரர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்து விட்டார். இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் பயங்கரமான ஒரு இழப்பு யோபுக்கு வருகிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சாத்தானை அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு நஷ்டங்கள், இழப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வரும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவரை முறுமுறுத்து விடாதிருங்கள். ஏன் இப்படி நடந்தது? நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? முறுமுறுக்காதிருங்கள். கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். சாத்தானே, என்ன தீங்கு நீ கொண்டு வந்தாலும் ஒரு நாள் நான் என் ஆண்டவரை முறுமுறுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போவான். அவன் தந்திரமாய் கிரியை செய்கிறான்.
அந்த இழப்பு கர்த்தரால் வந்தது என்று காண்பிக்கும்படி அவன் போராடுகிறான். கர்த்தர் தான் அடித்து விட்டார், கர்த்தர் தான் எடுத்து விட்டார், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் அழித்து விட்டார் என்று சொல்லும்படி அந்த நிந்தை கொண்டு வரும்படி போராடுகிறான். யோபுக்கு எல்லாம் தெரியும் சாத்தான் தான் இந்த காரியத்தை காரணம் என்று. ஆனால் தான் சாத்தானுக்கு அவன் மகிமை விட்டு கொடுக்கவில்லை. போராட்டம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி இன்றைக்கு நீங்கள் அந்த போராட்டத்தோடு வந்திருக்கலாம். நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, நாங்கள் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறோம், கர்த்தர் தானே எங்களுக்கு எல்லாம். ஆனால் ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த உபத்திரம்? இன்னைக்கு துதிங்க, அற்புதம் நடக்கும். சாத்தானை வெட்கப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிசாசை வெட்கப்படுத்தி விடுங்கள். ஒரு நாளும் அவனுக்கு மகிமை கொடுக்க இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. தோல்வி வந்தா கூட, பரீட்சையில் தோத்துட்டீங்க, ஆண்டவருக்கு தோல்வியை கொடுத்துட்டாரு, நான் இனி ஆண்டவருக்காக நான் இப்படி சாட்சி சொல்ல முடியும் சொல்லாதுங்க. பிசாசை மகிமைப்படுத்த விட்டுறாதுங்க. என்ன சொல்லுங்க? இந்த தோல்விக்குள்ளும் என் கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். சாத்தானே, இந்த தோல்வியை கண்டு நான் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டேன். இந்த தோல்விக்காக கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறாரு. தோல்விக்காக கூட என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானே, உன்னை நான் மகிமைப்பட விட மாட்டேன். என் தோல்வியிலும் என் கர்த்தரை நான் மகிமைப்படுத்துவேன். என்ன நடந்தாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழப்பிலும் எந்த நெருக்கத்திலும் கர்த்தரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னால் பிசாசு தந்திரமாய் இதில் கிரியை செய்கிறான் என்பதை மறந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் துதிச்ச உடனே விடுதலை வந்துவிடும். சாத்தான் வெட்கப்பட்டு போவான். உங்களுக்கு அற்புதம் நடந்துவிடும். சிறையிருப்பு மாறிவிடும். நீங்கள் முறுமுறுத்தை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியவில்லை. பிசாசு செய்கிறேன் அவனுடைய இன்னொரு கிரியை என்ன தெரியுமா? மரணத்தை கொண்டு வர அவன் போராடுகிறான். மரணத்தை கொண்டு வர அவன் போராடுகிறான். எபிரேயர் 1:14 நாம் வாசிக்கிறோம், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு அவன்தான் மரணத்தை கொண்டு வந்து அதில் நம்மை வேதனைப்படுத்தும்படி அவன் போராடுகிறான். மார்க் 9:22 பாருங்க. பிசாசு பிடித்த ஒரு மகனை ஒரு தகப்பன் இயேசுவண்டை கொண்டு வருகிறான். ஆண்டவர் விசாரிக்கிறார், இவனுக்கு உண்டாக எவ்வளோ காலம் இருக்கும்? சின்ன வயசிலிருந்தே இந்த அசுத்த ஆவி வந்தவனை தாக்கும் பொழுது அலைக்கழிக்கும் போது அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளுகிறார். அவன் சொல்லுகிறான், தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளி அவனை கொல்லும்படி போராடுகிறது. சாத்தான் ஆட்களை கொல்லுவதற்காய் போராடுகிறவன். பாருங்க, நெருப்பில் தள்ளி கொன்னுறணும், தண்ணிக்குள்ள தள்ளி கொன்னுறணும்னு சொல்லி அவன் போராடுகிறான். அதே விதமாக தான் மார்க் 5:5 வாசிக்கும் பொழுது லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் கல்லறைகளுக்குள்ளே குடியிருப்பு, வஸ்திரம் தரித்திராதவன், கற்களை எடுத்துக்கொண்டு தன் சரீரத்தை தானே கீறி கொள்ளுகிறான். என்னாகும்? நாட்கள் செல்ல 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 தன்னை கீறி கீறி காயப்படுத்தி அவன் தானாகவே மரித்து விடுவான். அதான் பிசாசுடைய தந்திரம். ஆட்களை அழிப்பது, ஆட்களை கொல்லுவது, ஆட்களை மரணத்திற்குள்ளாக்குவது, விபத்துகளை ஏற்படுத்தி மரணத்தை ஏற்படுத்துவது. இது ஒரு பிசாசனுடைய கரியை. தற்கொலை செய்யும்படியாக தூண்டுதலை கொடுத்து தற்கொலை செய்ய வைத்து ஆட்களை அழித்து விடுவது. தற்கொலை அந்த எண்ணம் உங்களுக்குள்ள உண்டானாலே அறிந்து கொள்ளுங்கள், சாத்தான் உங்களை தூண்டுகிறான் என்று அர்த்தம். நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு பேசினா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் அவளை தூண்ட ஆரம்பித்து விட்டான் என்று அர்த்தம். உடனே கவனமாயிருங்க, உடனே ஜெபம் பண்ணுங்க, அந்த தற்கொலையின் ஆவியை கடிந்து கொள்ளுங்க. அந்த பிசாசின் கிரியை அழிக்கப்படுவதற்கு உடனே நீங்கள் காரியத்தை செய்யுங்க. அப்படி இல்லாவிட்டால் அது பெரிய ஆபத்தில் முடிந்துவிடும். பிரியமானவர்களின் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு நாள் நான் இந்த நாலுமாவடியில் எங்களுடைய தேவனுடைய வீடு கேம்பஸில் தான் தங்கி இருக்கிறோம். நடுராத்திரி இருக்கும். வந்து ஒருத்தர் கதவை தட்டினாங்க. என்னுடைய ஊழியத்தில் உள்ள பிரதர்ஸ் வந்து என்ன விஷயம்னு கேட்டேன். ஒரு குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் மகனை ஆபத்தில் வச்சுருக்கிறாங்களாம், ஜெபம் பண்ணிட்டு போகன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்னா, நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். உடனே நான் ட்ரெஸ் பண்ணி கொண்டு வெளியே வந்து விட கேட்டேன், என்னையா விஷயம்னு. என் மகன் தற்கொலை பண்ண மருந்து குடிச்சிட்டான், ஆஸ்பத்திரியில் நாசரத்தில் வச்சுருக்கிறோம், இனிமேல் இன்னும் 48 மணி நேரம் கழித்து தான் அவன் உயிரோடு இருப்பானான்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க.
ஆபத்தான கண்டிஷன் தான். நான் தான் அவனுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ண முடியுமான்னு சொன்னார். இந்த தகப்பனார் ஒரு விசுவாசி, நல்லா ரட்சிக்கப்பட்டவர். அது ஒரு பெரிய பாரம் அவருக்கு, என் மகன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி சரி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால நானும் என் ஊழியத்தில் உள்ள ஒரு சகோதரர் 2 பேருமாய் போனோம். எங்களோட குருஸ் மாசிலாமணின்னு ஒரு ஊழியக்கார அப்போ இருந்தேன், இப்போ தனியாக ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம் அந்த ஆஸ்பத்திரிக்கு. நடுராத்திரி இருக்கும். நாங்கள் போன போது அவனை டியூபெல்லாம் மாட்டி அந்த ஆபத்தான நிலைமையில் வச்சுருக்கிறாங்க. எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் போய் நின்றபோது அது பார்க்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மரண ஆவி போராடுகிறார், அவனை கொல்லும்படி போராடுகிறார். ஏன்னா இப்போ செத்துட்டா அவன் நரகத்துக்குள்ளே போயிடுவான். சாத்தானுடைய தந்திரமே அதுதான், ஒரு ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகணும். அதுக்காக எதையும் செய்வான். இந்த உலகத்தில் பொண்ணை கொடுப்பான், பொருளை கொடுப்பான், பதவியை கொடுப்பான், புகழை கொடுப்பான், எல்லாத்தையும் கொடுப்பான். கடைசியில் நரகத்திற்கு கொண்டு போகிறதுக்கு தான் எல்லாவற்றையும் செய்வான். பிரியமான மனுஷன் நினைக்கிறாங்க பொண்ணு, பொருள், பணம், பதவி இதெல்லாம் வந்துட்டு அதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. அது தேவனால் வருகிறது அல்ல. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேதனை இல்லாமல் இருக்கும். அது ஆண்டவர் கூட இருக்கணும். அவரும் பதவியும் கொடுப்பார், பணம் கொடுப்பார், பெயர் புகழ் தருவார். ஆனால் குடிகாரனா இருந்து கொண்டே, வேசிக்கலனா இருந்து கொண்டே, லஞ்சம் வாங்கி கொண்டே, ஊழல் பண்ணி கொண்டே, துன்மார்க்கமாய் நடந்து கொண்டே, பேரு புகழ் வசதியோடு இருக்கிறவனை சாத்தான் நரகத்திற்கு முன் குறித்து விட்டான் என்று அர்த்தம். பிசாசனுடைய நோக்கமே ஒரு மனுஷன் என்ன கேட்டாலும் கொடுப்பான், கடைசியில் நரகத்துக்குள்ள கொண்டு போனான். அதான் அவனுடைய கடைசி தீர்மானம். ஏன் தெரியுமா? சாத்தானுடைய முடிவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவர் எங்க நீங்க வாசிக்க முடியாது. வேத புத்தகத்தில் மட்டும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 25:41 பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற நரகத்தின் அக்னி கந்தகமும் அக்னியும் எரிகிற கடல் நரகம், அதான் சாத்தானுக்குரியது. முடிவு அதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவனுடைய முடிவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு சாத்தான் வல்லமை உள்ளவனை போல உலாவி கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் அவனை பாதாளத்திலே தள்ள போகிறார், அந்த நரகத்தின் அக்னிக்குள்ளே தள்ள போகிறார். அதுதான் அவனுடைய முடிவு. நித்திய காலமாய் நரகத்தின் அக்னியிலே அவன் வேதனைப்பட போகிறான். அதனால தான் பிசாசு பார்த்தா, நான் மாத்திரம் நரகத்தையும் போகணும், என் கூட ஒரு பெருங்கூட்ட மக்களை கொண்டு போக வேண்டும். அதற்கு தான் மனிதர்களை பாவத்துக்குள்ளாக்கி அவருடைய முறுமுறுப்பை வைத்து, தேவனை மறுதலிக்க வைத்து, அவிசுவாசத்தை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வழி விலக பண்ணி நரகத்திற்குள்ளே கொண்டு போகிறான். தற்கொலை எண்ணத்தை கொண்டு வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டா நரகத்திற்குள்ளே கொண்டு போகலாம் என்று. அதான் பிசாசனுடைய தந்திரம். பாருங்கள், அந்த அசுத்தாவி போராடுகிறாரு. நான் நிற்கும்போது ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு மரண ஆவி போராடுகிறது, அவனை கொல்லும்படி போராடுகிறது. என்ன இப்போ இறந்தால் அவன் நரகத்திற்குள்ளே போய் விடுவான், அந்த ஆத்மாவை பிசாசு கொண்டு போய் விடுவான், நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னார். அப்போ ஒரு போராடி ஜெபம் செய்ய வேண்டியது இருக்கிறது. போராட்ட ஜெபம் செய்யாமல் விடுவிக்க முடியாது. சாத்தான் அங்கே பயங்கரமாக இருளின் அந்தகார வல்லமைகள் வந்து அந்த அறைக்குள்ளே சூழ்ந்து நிற்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. தாய் மற்ற சகோதரிகள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. நான் கேட்டேன், தனியாக ஒரு ரூம் கிடைக்குமா ஜெபம் பண்ணுறதுக்கு, இங்கே ஏதாவது ரூம் இருக்கான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு கிச்சன் தான் இருக்குது, பயன்படுத்தாது. ஆஸ்பத்திரியில் ஒரு கிச்சன், அது குப்பையும் தூசியமாக இருக்குது, யாரும் பயன்படுத்துறது இல்லை. விளக்கு கூட இல்லை, ஒரு மெழுகுவத்தி தான் இருந்தது. அந்த மெழுகுவத்தியை பொறித்து வச்சு நியூஸ் பேப்பரை விரித்து நானும் அந்த சகோதரன் குருஸ் 2 பேரும் முழங்கால் படிட்டு 2 பேர் ஜெபம் பண்ணுறோம். நான் சொன்னேன், இந்த ஆத்மாவை பிசாசு கொண்டு போக போராடுகிறான், நம்ம விடக்கூடாது. இந்த ஆத்மா விலையேற பெற்றது. சாத்தானவனை நரகத்திற்குள்ளே கொண்டு போக போராடுகிறான். நம்ம 2 பேருடைய ஜெபந்தான் இன்றைக்கி அவனை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 பேரும் ஆவில நிரம்பி ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம், பல நிமிட நேரம் ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். அந்த அறைக்குள்ளே நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆத்மாவுக்காக, அந்த வாலிபனுடைய ஆத்மாவுக்காக போராடுகிறோம். நாங்கள் ஜெபிக்கும் போது எனக்கு ஆவியில் தெரிகிற அந்த அசுத்த ஆவிகளின் கூட்டம் வந்து நிற்கிறது. பொல்லாத ஆவிகளின் கூட்டம் அந்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போக வந்து நிற்கிறது. என்னால் தெளிவாக அதை பார்க்க முடிகிறது.
அதை பார்த்த உடனே சொல்லுகிறேன், சாத்தானே, இந்த ஆத்மாவை விட போவதில்லை. உன் கையிலே நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. இந்த ஆத்மாவுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசுவின் ரத்தம் இந்த மகனுக்காய் சிந்தப்பட்டபடியால் உனக்கு நாங்கள் விட்டு கொடுப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினால் உன்னை எதிர்க்கிறோம் சொல்லி நாங்கள் போராடுகிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராட்ட ஜெபத்திற்கு பிறகு பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். தேவதூதர்கள் இறங்கி வந்ததை கர்த்தர் காண்பித்தார். அந்த அசுத்த ஆவியின் கூட்டம் சிதறி ஓடுவதை கர்த்தர் காண்பித்தார். அதன் பிறகுதான் ஜெபத்தை நிறுத்தினோம். நான் சொன்ன, இனிமே ஒன்றும் செய்யாது, அவன் பிழைத்துக் கொள்ள அந்த ஆத்மாவை தேவன் கொடுத்து விட்டான். நான் ஆண்டவரிடத்தில் ஒன்று சொன்ன, ஆண்டவரே, அந்த வாலிபனுக்கு ஜீவனை திரும்ப தாரும். நான் ரட்சிப்பை குறித்து அவனோடு பேசுவேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாரும். அந்த ஆத்மா அழிந்து விடக்கூடாது என்று பரிந்து பேசிவிட்டு தான் பிசாசோடு கூட யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணினோம். இந்த தாப்பன இடத்துல சொன்ன, ஐயா, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டா. நீங்கள் ஒரு தெய்வ மனுஷன். நீங்கள் உங்கள் மகன் பிழைத்து கொண்டான், சரியாயிரும், ஒன்றும் ஆகாது, பயப்படாதுங்க. அவன் சுகம் பெற்ற பிறகு என்னை கூட்டிகிட்டு வாங்க, நான் அவனோடு பேச வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேன். அதே மாதிரி அவன் சுகம் பெற்று அவர் என்னிடத்தில் அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஆத்மாக்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஆத்மாவை கூட பிசாசு கண்ணி வைத்து அந்த ஆத்மாவை நரகத்தில் கொண்டு போக போராடுகிறான். மறந்துவிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் தற்கொலை பற்றி பேசின விளையாட்டாக எடுக்காதங்க, சீரியஸாக எடுங்க. சாத்தான் அவங்களுக்குள்ள தூண்ட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். உடனே ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் ஆவிக்குரிய ஊழிய காலத்தில் கொண்டு போய் ஜெபம் பண்ணுங்க, கவுன்சில் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தையை வாயில் வரக்கூடாது. தற்கொலை பண்ணிடுவேன் என்ற வார்த்தை வந்தாலே பிசாசு தூண்ட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அது சாத்தானுடைய கிரியை. ஒரு நாள் அந்த வார்த்தை தெய்வ பிள்ளைகள் வாயில் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே பிசாசு மரணத்தை கொண்டு வர போராடுகிறான். விபத்துகளை கொண்டு வந்து மரணத்தை கொண்டு வர போராடுகிறான். விபத்துகள், அதில் மரணம், நிறைய இடத்துல பிசாசு அந்த காரியத்தை செய்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு எந்தெந்தைக்கும் காப்பா. நீங்கள் ஜெபத்தோடு பிரயாணப்படணும். உடைய பிரயாணத்தில் ஜெபம் இருக்கணும். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். உடைய நீ சைக்கிளில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, விமானத்தில் போனாலும் சரி, ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டோடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். எனக்கு அன்பானவர்கள், எத்தனையோ முறை விபத்துகளிலே கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ முறை, பல முறை. நான் ஒவ்வொரு முறை எந்த இடத்துக்கு பிரயாணப்பட்டாலும் முதலாவது ஜெபம் செய்வேன். மாத்திர ஒரு விமானத்தில் ஏறி உட்கார்ந்த உடனே என்னுடைய எப்பொழுது புதிய ஏற்பாடு என் வசதியாக கைக்குள்ளே நான் வைத்திருப்பேன். ஒரு அதிகாரத்தை வாசித்து அதை தியானித்து ஜெபம் பண்ணுவேன். எங்கே பிரயாணப்பட்டாலும் அடிக்கடி அந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள, ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம், நீர் என்னோடு பிரயாணப்படுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், இந்த விமானத்தில் இந்த வாகனத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு காணப்பட வேண்டும். சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி அலைகிறான். யாருக்கு என்ன தீங்கு செய்யலாம், எங்கே கேப் இருக்கும் உள்ளே நுழையலாம், எங்கே விபத்தை உண்டாக்கி அழிவை உண்டு பண்ணலாம், அவன் வகை தேடி சுற்றி தெரிகிறான். நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எங்கெங்கே ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதான் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார்ல. நமக்கு உரமாக சாத்தான் மனிதர்கள் எழுப்புவான், சூழ்நிலையை மாற்றுவான், பல போராட்டம் கொண்டு வருவான். நீங்கள் பயப்படாதுங்க. அவனை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் தானே. போராட்டம் உண்டு, ஆனால் அவன் ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா இயேசு நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். இயேசுவின் நாமத்தில் அவனை எதிர்க்கிறேன், அவனை மேற்கொள்ளுகிறேன், அவன் மேலே இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க, மாற்றத்தை காண்பீங்க. ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், இவைகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள், அதை எதிர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். போராட்டம் உண்டு, ஆனாலும் நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன்.
எங்களுக்கு விரோதமாய், இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே அந்த குடும்பத்தை விட்டு, அந்த வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள், பொல்லாத மனிதர்களை எழுப்பி இந்த குடும்பத்தை பாழாக்க நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். வஞ்சிக்கிற ஆவிகள், ஏமாற்றுகிற ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரவாதங்கள், பில்லி சோனியங்கள், தகடுகளெல்லாம் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்று முதல் வீட்டுக்குள்ளே மாற்றம். அந்த பொல்லாத நோய்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வாத தடைகள், கர்ப்ப தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். காரியம் வாய்க்கட்டும். இன்று முதல் நன்மைகளை, ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் காணட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கண்டு மகிழும்படி கர்த்தர் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.